என்னங்க ஆட வந்த எல்லாரும் 50 அடிச்சீங்கன்னா இதுலவா மேட்ச்? நாங்களும் தான் இருக்கோமேன்ற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் உத்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து எஸ்ஆர்ஹெச் வாசஸ் ஆர்சிபின்னே சொல்லுவேன். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் வந்து எங்க கிரௌண்டை பத்தி எங்களுக்கு தெரியும், நாங்க பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ வந்து அபிஷேக் சர்மாவும் டிராவல்ஸ் ஓப்பனிங் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 பாலுக்கு 26 ரன் அடிச்சு அவுட் ஆக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிருஷ்ணா ஆகட்டும், கால்சனா இருக்கட்டும், ஓப்பனிங் இறங்கின அபிஷேக் சர்மாவாகட்டும், எல்லாரும் 50 தான். நாங்க அபிஷேக் சர்மா 22 பாலுக்கு 56, அந்த பக்கம் கிஷன் 46 பாலுக்கு 79, கால்சன் 24 பாலுக்கு 51, கடைசியில் நிதிஷ்குமார் ரெட்டி 12 பாலுக்கு 29 அடிச்சு வந்து 20 ஓவருக்கு 255 ரன், 4 விக்கெட் இழப்புக்கு. அப்பாடி அப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ் பை எஸ்ஆர்ஹெச். எப்படி ஆட போறாங்க ஆர்சிபி இதை எதிர்கொள்ளுமா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறங்கினாரு வெங்கடேஷ் ஐயரும் விராட் கோலி சற்றே ஏமாத்தி விட்டார்னு சொல்லலாம். 11 பாலுக்கு 15 ரன் மட்டுமே அடித்து அவுட் ஆகி விட்டார். அதுக்கப்புறம் வந்து படிக்கல் வந்து அவர் பங்குக்கு ஒரு 14 பாலுக்கு 21 ரன் அடிக்க. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் பார்த்தீங்கன்னா என்ன நம்பி எடுத்திருக்கீங்க கேகேஆர்ல இருந்து. ஸோ வந்து என் விசுவாசத்தை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி 19 பாலுக்கு 44 ரன் ஓரளவுக்கு அவர் பெஸ்ட்டை கொடுத்தாருன்னே சொல்லலாம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ராஜதீப் படிதார் 39 பாலுக்கு 56 ரன் பிரிச்சு மேஞ்சிடும். அப்படி இவங்க 2 பேர் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தோத்துருவோம் முடிவாயிடுச்சு, டீசெண்டாக தோத்துருவோம் அப்படின்ற மாதிரி குணால் பாண்டியாவும் டிம் டேவிட் வந்து பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா அவர் பங்கு 31 பாலுக்கு 41 ரன் அடிக்க, டிம் டேவிட் 7 பாலுக்கு 15 ரன் அடிக்க, 20 ஓவருக்கு 200 அடிக்க அப்படின்ற மாதிரி ஆர்சிபி முடிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி மேட்ச் வின் பை எஸ்ஆர்எச். படுதோல்வி நாங்கள் வந்து அடைவோம் எதிர்பார்த்தோம். 55 ரன் வித்தியாசம் தான் தோத்துருக்கோம். ஸோ வந்து நாங்கள் ஸ்டில் இன் டேபிள் டாப் அப்படின்ற மாதிரி ஆர்சிபி டேபிள் டாப்ல இருக்காங்க, எஸ்ஆர்எச் டேபிள் 3ல இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 3 வந்து பார்த்தீங்கன்னா லீக் மேட்சஸ் தான் இருக்கு. எப்படி யார் என்ன பிளே ஆஃபுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸுக்கு போக போறான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.